உலக அதிசயம் 7ன்னு சொல்லி யார் சொன்னா? இந்த இடத்தை விட்டுட்டு நீங்க எப்படி உலக அதிசயத்தை முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை பார்த்த உடனே அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும் போல இருந்துச்சு எனக்கு. அப்படி என்ன மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே மெய்சிலுக்க வச்ச இடம் தான் மகாராஷ்டிரா அவுரங்காபாத்ல இருக்க யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லோரா கேவ்ஸ். இங்க மொத்தம் 34 கேவ்ஸ் இருக்கு. அதுல 1ல இருந்து 12 வரைக்கும் புத்தாவோட கேவ்ஸும், 13ல இருந்து 29 வரைக்கும் இந்து கடவுளோட கேவ்ஸும், 30ல இருந்து 34 வரைக்கும் ஜெயின்ஸோட கேவ்ஸ் குடைஞ்சிருக்காங்க. காலத்துல எரிமலையா இருந்த சாராநந்தினி மலையை தான் குடைஞ்சு இந்த 34 கேவையும் உருவாக்கி இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 16வது குகையில இருக்க கைலாசநாதர் கோயில் உண்மையிலே ஒரு உலக அதிசயம். ஒட்டுமொத்த மலையவே மேல இருந்து கீழே வரைக்கும் குடைஞ்சு இந்த பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயிலை உருவாக்கி இருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷமா 10 தலைமுறையா அந்த மலையை குடைஞ்சிருக்காங்க. உலகத்திலேயே ஒரே பாறையில குடையப்பட்ட மிகப்பெரிய ஆர்கிடெக்சர் மார்வல் இதுதான். இந்த மலையை குடையும் போது கிட்டத்தட்ட 200 லட்சம் டன் கல்லை மட்டும் வெளியே எடுத்திருக்காங்க. ஒரே பாறையில எந்த விதமான எக்ஸ்ட்ரா கல்லுமே யூஸ் பண்ணாம எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை உருவாக்க முடியும்னு நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளவு நுணுக்கமா செதுக்கி இருக்காங்க. மகாபாரத ராமாயண கதைகள்லாம் ஒவ்வொன்றுமே துல்லியமா செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கான சிலையை செதுக்கிறதே நம்ம அபூர்வமா பார்த்திருப்போம். ஆனா ஒரு மலை மேல இருந்து ஒட்டுமொத்த கோயிலையே ஒற்றை மலையில செதுக்கி இருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். உண்மையிலேயே ஆச்சரியம் இல்லைங்க, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எல்லோரா கேவ்ஸ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க கட்டடக்கலை மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இதை போய் பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு என்னால வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியல. இதை நீங்க போய் நேர்ல பார்த்தாதான் இதோட பிரம்மாண்டத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் 20 நோட்ல கூட இந்த கைலாசநாதர் கோயில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்க கோயில்களோட கட்டிடக்கலை மாதிரியே இந்த கோயில் இருக்கிறதுனால ஒருவேளை தமிழக கட்டிட கலைஞர்கள் வச்சு கட்டியிருப்பாங்களோங்கிற ஒரு சில சந்தேகமும் இருக்கு. இங்க இந்தியால எங்க இருந்தாலும் சரி உங்க லைஃப்ல இந்த எல்லோரா கேவ்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டிராவல் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் இந்தியா தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.